ஜெபிப்போம். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்காக ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் அதிகமாய் ஜெபத்தோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க, அது ஒரு தீர்க்க தரிசனமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவ பக்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். தேவ பக்தி அப்படின்றது ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிடுகிறது மாத்திரமல்ல, துதிக்கும் பொழுது கண்களை மூடுகிறது மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது பேருந்தில் போகும் பொழுது இல்லை எங்கே ட்ரெயினில் போகும்போதெல்லாம் நான் பைபிள் படிச்சுட்டே போகிறேன்றது அது இல்லை தேவ பக்தி. எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, அழைப்பை உண்மையாய் உணர்ந்து தியாகத்தோடு பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் உண்மையாய் ஓடுகிறது தான் தேவனுடைய பக்தி. அல்லேலூயா. யார் பார்த்தாலும் காட்டியும், யார் நம்மை விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும், யார் நம்மை பெருமையாய் பேசினாலும் பேசாவிட்டாலும், உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும், எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பக்தி உள்ளவர்களாய் மனிதர்களுக்கு முன்பதாய் மனிதர்கள் மெச்சிக்கொள்ளும்படி நான் பயமுள்ளவனாய் என்னை காட்டிக்கொள்வது அல்ல. யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் முழங்கால் படியிடணும். யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் கண்ணை மூடணும். கேமரா வரும்போது கண்ணை மூடுறது கிடையாது, கேமரா வரும்போது கை தூக்குறது. உண்மையாய் ஆராதிக்கணும். உண்மையாய் தேவ பயத்தோடு கூட நீங்கள் நிற்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை சொத்து சேர்க்காமல் இருக்கலாம், சுகத்தை சேர்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய வருமானம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வருமானம், இதை வைத்து என் பிள்ளைகளுக்கு நான் எதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று தேவ பக்தி உள்ளவர்களாய் நடத்துங்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், உன் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடு, அவன் உயர்ந்த இடத்துக்கு வருவான் என்று சொல்லி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளுக்கு தேவ பக்தி சொல்லிக் கொடுங்க. அவன் தலைமுறை, இந்த ஜென்ரேஷன் கர்த்தருக்காக உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. யார் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்றால் நம்ம வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தயவு செய்து கொஞ்சம் மைக்கில் வாசிங்க. வாசிப்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால், இந்த உலகத்தினுடைய இச்சைகளை வெறுத்து ஒழிந்தவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் யார்? தேவ பக்தி உள்ளவர்கள். எல்லா விஷயத்திலையும் அவருடைய சித்தம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. கடையில் போய் ஒரு முருங்காய் வாங்கினா கூட தேவ சித்தங்க தான் பார்ப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவ சித்தம் இருக்குதா, நான் அவங்கள பார்க்குறதுக்கு தேவ சித்தம் இருக்குதா, எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை எதிர்பார்க்கிறவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை எல்லாம் விட்டொழிந்தவர்களாக இருக்கணும். பார்க்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், பார்க்கிற எல்லாவற்றையும் அடையணும்னு நினைக்கிறவங்க தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்குமே உலகத்தினுடைய இச்சைகள் ஈர்க்கப்படும். ஆனால் அதில் விழுகிறவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்க முடியாது. நமக்கு சிந்தனைகள் வரத்தான் செய்யும், யோசனைகள் வரத்தான் செய்யும். அந்த யோசனையில் முழுகிடக்கூடாது. அது வரும்போதே சொல்லலாம், எனக்கு போய் இதெல்லாம் வரைச்சா, இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும்ல எது தேவை உள்ளது எது தேவையில்லாது நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு,
உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் நிலைத்திருக்கிறவன் யாராக இருக்க முடியும்னா தேவ பக்தி உள்ளவனாக இருக்க முடியும். 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மைக்கில் வாசிங்கன்னு சொன்ன, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகம் அவர்களை போதித்து நடத்தும். வேற யாருக்கிட்டையும் போய் ஐடியா கேட்க மாட்டாங்க, வேற யாருக்கிட்டையும் போயிட்டு நிற்க மாட்டாங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்தும். எதுக்காக ஆராதனை செய்யும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஏன் சொல்றாங்க போதகர்கள்? நீங்க அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். எல்லா இடத்திலும் மனிதனுடைய பார்வைக்கு தேவ பக்தி உள்ளவர்களே அல்ல, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு போதித்து நடக்கும். அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது உண்மையானது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்து நடத்தும். அப்படி யாருக்கு போதிக்கப்படுகிறதோ அவங்க தான் யாரு? தேவ பக்தி உள்ளவர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2:1 வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் விட்டு ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே தேவ பக்தியாய் இருக்க விரும்புகிறவர்கள், தேவ பக்தியோடு கூட நிலை நிற்க நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் கர்த்தரால் தயை பெற்று நீங்கள் ருசி பார்த்தவர்களாய் இருக்கிறபடியால இந்த உலகத்தில் இருக்கிற சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகல விதமான புறங்கூறுதலையும் விட்டு ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? புதிதாக பிறந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அந்த குழந்தை ஞானமா, ஆண்டவர் சொல்றாரு, திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மாட்டுப்பால்லாம் கிடையாது, இந்த பால் வசனமாகிய. குழந்தை எப்படி பசிக்காக ஒரு தாய்ப்பாலுக்கு இயங்குகிறதோ, பசி உள்ள குழந்தைக்கு எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, குழந்தை இடத்துல பொறாமை இருக்காது, குழந்தை இடத்துல கபட்டு இருக்காது, குழந்தை இடத்துல பரியாசம் இருக்காது. அந்த குழந்தை இன்னசென்ட்டானது, அது எதுக்குமே தெரியாது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது செய்கிறது தவறி தான் செய்யும். இல்லை, குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா அந்த உலகத்தில்? இப்போ இருக்கிற குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. டெக்னாலஜி குழந்தைங்கலாம் இல்லை. ஒரு காலத்தில் குழந்தைங்கள அங்கே பாரு நிலா, அங்கே பாரு காக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க அதுவே ஃபோன் எடுக்குது, அதுவே ரைம்ஸ்ன்னு சொல்லுது, அதுவே சுட்டி கண்ணம்மா சொல்லுது, அதுவே இந்த விசில் அடிக்கிற பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுன்னு அதுவே கேட்குது, அதுவே பொம்மை வச்சுட்டு அதை பார்த்துட்டு இதுவே ஆடிட்டு இருக்குது. சாப்பாடு ஊட்டிக்கம்மான்னு சொன்னால் நீ ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடும், நம்மளே பிளாக்மெயில் பண்ணுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் வளர்க்க வேண்டும். கடந்த வாரத்தில்
சகோதரி மணிமேகலை அவர்கள் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, என் பிள்ளைகள் டிவி பார்க்குறாங்க, டிவி பார்க்கும்போது அடுத்து எந்த சீரியல் வருதுன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அதனால டிவியை எடுத்துட்டேன், ஒரு இடையூறாக இருக்கக்கூடாதுங்க, டிவியை எடுத்துட்டேன். இதுதான் தேவ பக்தி. அம்மா பிள்ளைங்களாம் சேர்ந்து உக்காந்துக்குன்னு டைமிங்கு, நீ தமிழன் டிவியில் வர்றது பாரு, நாங்கள் ஜி தமிழில் வர்றது பார்க்குறோம், நீங்கள் சன் டிவி பாருங்கள், ஏம்மா உன் சீரியல் வந்துச்சு நீ உக்காந்துக்கு நான் போயிடுறேன். இப்படி தேவ பக்தி நான் பார்த்ததே கிடையாது கிறிஸ்துவ குடும்பங்களில். ஐயா பொண்ணு டிவி பார்த்துனே இருக்கிற, ஐயா படிக்கவே மாட்டாரு. சிஸ்டர் நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களா? அம்மா நீ டிவி ஆஃப் பண்ணி வைக்கிறியா? அப்புறம் எதுக்கு பாஸ்டர் அவ்வளோ பெரிய டிவி? அப்புறம் எதுக்கு பாஸ்டர் எல்லாமே இருக்குது? தேவ பக்தியில் வளராமல் அது ஒரு தடையாக இருக்குதுன்னா அது நமக்கு தேவையில்லை. பெருசாக வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் டிவியே கிடையாது. ஏதோ கலைஞர் கூத்தாரு டிவி, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அவர் கூடலாம் எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது, டிவியும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. ஏமா கரண்ட் எடுக்கலன்னு கேட்டால், நீங்கள் நல்லா படிக்கணும்ப்பா, நீங்கள் 10th நல்லா மார்க் எடுக்கணும்ப்பா, நீங்கள் 12th நல்லா படிக்கணும்ப்பா. எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது +2 முடிகிற வரைக்கும். +2 முடிக்கிற எங்கள் வீட்டில் கரண்ட்டும் கிடையாது, கரண்ட் கூட இருக்காமல் வந்துக்கிறான். தேவ பக்தி உள்ளவர்களா? பிள்ளைக்கு இடையூறாக இருக்குதா? நெட்டு பேக்கு போடாத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஆகிட போகுது? ஒரு நெட் பேக் போட்டால் ஃபோன் அதுக்கிட்ட கொடுக்காத. தேவ பக்தி உள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்க்கணும். கலக்கமில்லாத ஞானப்பால், இந்த திருவசனமாகிய இந்த வார்த்தைகள் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் பிள்ளைகளை மாற்றணும். சந்ததி, இந்த தலைமுறை கர்த்தருக்கு என்று நீங்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் இந்த பிள்ளைங்களை ஆண்டவருக்காக வளர்க்குறதுன்றது ரொம்ப சவால் நிறைஞ்சது தான் பெற்றோருக்கு. ஆனால் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் உன் பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், 18-17 வயசு ஆகும்போது தம்பி அவங்களால கையில் பிடிக்க முடியாது, பாப்பா அவங்களால கையில் பிடிக்க முடியாது, நீங்கள் அதை மிரட்ட முடியாது, அது உங்களை மிரட்டும். என்ன பண்ணுவேன் அப்படி கேட்கும். எப்படி கேட்கும்? என்ன பண்ணுவேன்? பண்ணிக்கோ. நான் அப்பாண்ட சொல்லுவேங்க, நான் பயமா? எவ்வளோ திமுரு. தேவ பக்தி உள்ள குழந்தைங்க, தலையில் அப்படியே ஸ்கார்ஃப் கட்டின்னு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துக்கிற குழந்தைங்க வீட்டுக்கு போனால் அவங்களுடைய சுயரூபங்களை நீங்கள் பார்க்கணுமே. இங்கே தான் தேவ பக்தி. வீட்டுக்கு போனால் தேவ பக்திலாம் கிடையாது. நீ கம்முன்னு இரு, உனக்கு தெரியாது. இந்த அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன சாப்பாடு மட்டும்தான் செய்ய தெரியும், கம்முன்னு இரு, அதை விட ஒழுங்காக செய்ய மாட்டேற நீ. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி எங்கே? பெற்றோரிடத்தில் இப்படி பேசுறதுக்கு துணிகரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா நம்மளுக்கு தேவ பயம் இல்லைன்னு தான் அர்த்தமே. அப்பா அம்மா கிட்ட துணிகரமாக நீங்கள் பேசுகிறீங்க, வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா எங்கே தேவ பக்தி இருக்குது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி உங்களால் வாழ முடியுதா? தேவ சித்தத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுதா? உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை போல தானே நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்கள போல தானே நீங்களும் கோவப்பட்டு இருக்கிறீங்க, அவங்கள போல தானே நீங்களும் பெற்றோரை இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை வேர்பிடித்ததுக்கான அடையாளம் எங்கே இருக்குது? சபைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் இருக்குதா? இல்லை. அப்பா அம்மாவை தனியாக உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்தால் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணுன்றது என் காதில் கேட்குது. அவங்க அவ்வளோ சொல்லவும் முடியல. இப்போ வேறு பேஷன் என்ன தெரியுமா? எதை திட்டினா நான் சூசைட் பண்ணிக்குவேன், செத்துரு, மெட்டுதான், சாவுமா நீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ நல்லா பாட்டு, பரலோகமே என் சொந்தமே பாக்கியம் பெற்றுக்கொண்டாய், போயிட்டு வா பாய். என்ன உனக்கு உன் வாயில் எப்படி ஞானஸ்தானம்? கர்த்தருக்கென்று சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் நின்று நீ வசனம் சொல்லி பாட்டு பாடி ஆராதிச்சு எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்த நீ, நான் செத்துருவேன், உன் வாயிலேருந்து எப்படி அந்த வார்த்தை வரலாம்? இந்த ஜீவனை எடுக்கிற அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மாமாரு ஐயாமாரு உங்ககிட்ட நீங்களே சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருக்குது நான் செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும். என்ன வார்த்தை இதெல்லாம்? உங்ககிட்ட போராட்டத்துக்கு பதிலாக செத்து போனால் நல்லா இருக்கும். செத்து போனால் என்ன வாஞ்சப்பா சாவு மேலே. செத்து போகிறேன் செத்து போகிறேன் செத்து போகிறேன்றது 80-100 வரைக்கும் இருக்கும். நல்லா இருக்கணும் காப்பாற்றணும் ஓடுறது போட்டுன்னு போடுது.
அதனால் செத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறதை ஒன்று நீங்கள் பயப்பட வேணாம், செத்துருன்னுங்க. அப்படியேப்பட்ட பிள்ளைங்க தேவை கிடையாது. என்ன மிரட்டுறது? என்ன வயசாச்சு உனக்கு? தேவ பயம் இல்லையே, நீ என்ன தேவ ஞானத்தில் வளர்ந்துருக்கிற? எப்படி எந்த அடிப்படையில் நீ சண்டே கிளாஸில் உக்காந்த, யூத்துக்கு நீ வந்த, எப்படி நீ எவ்வளோ துணிகரமான வார்த்தைகளை பெற்றோரிடத்தில் பேசிகிட்டு இருக்கிற? அப்போ உனக்குள்ள தேவ பயம் இல்லை, தேவ பக்தி உனக்குள்ள இல்லை, உனக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. கர்த்தரை பற்றுகிற அறிவு இருக்கிற எந்த பிள்ளையும் இப்படிப்பட்ட மீறுதலை பண்ணாது, இப்படிப்பட்ட காரியங்களை பேசாது. நீ பேசிட்டு இருக்கிறனா உனக்குள்ள வாசமாக இருப்பது நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவனுக்கு தான் அது மாதிரி பேச்சுங்களாம் வரும். நம்ம வாயிலிருந்து சாதிக்கணும், வாழ்ந்து காட்டணும், லட்சியம் நம்மளுக்கு பெருசு, நமக்கு முன்னாடி பெரிய இலக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவருக்காக நீங்கள் வாஞ்சியாக ஓடுறீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த சந்ததிகளாய் கர்த்தருக்கென்று தேவ பக்தி உள்ளவர்களாய் வளருங்க. அவங்களுக்கு டிவி இடையூறாக இருக்குது, அந்த டிவியை கட் பண்ணுங்க, கனெக்ஷனை கட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் ஃபோன் தடையாக இருக்குதுன்னா அவங்ககிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க. இல்லை வண்டி வாங்கி குத்துக்கிறீங்க, எத்தனை சுற்றுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியை வாங்கிடுங்க. உன் பிள்ளை எல்லாத்தையும் அனுபவித்து நரகத்துக்கு போகிறது பார்க்கலாம், வண்டி இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறது நல்லது. எல்லாத்தையும் அனுபவித்து நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். எல்லாத்தையும் அனுபவித்து நரகத்துக்கு போகிறதுக்கு பதில் டிவி இல்லாமல் இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நம்மளே ஊருக்கு முன்னே சர்ச்சு முடிஞ்ச உடனே போய் டிவி போட்டுன்னு உக்காந்துக்கணுன்னா என்ன பிரசங்க கேட்டாலும் அம்மாவே டிவி தான் பார்த்துட்ருக்குறாங்க, அம்மாவே ஃபோன் தான் பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம ஒரு முன்மாதிரியாய் நம்ம இல்லை அப்படின்னா பிள்ளைங்க தேவ பக்தி உள்ளவர்களாக வளர மாட்டாங்க. அவங்களுக்காக இல்லைன்னா கூட, நம்மளுக்காக இல்லைனா கூட அவங்களுக்காக என்ன பண்ண, நம்ம இதை செஞ்சு ஆகணும். பைபிள் நம்ம படிக்க தெரியலனா கூட என்ன பண்ணோம், சும்மா பைபிள் எடுத்துன்னு உட்காந்து அம்மா பைபிள் படிக்கணும், நம்மளும் பைபிள் படிக்கணும், அம்மா ஜோம் பண்ணுறா நம்மளும் ஜோம் பண்ணோம். தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படி தான் வளர்க்க முடியும். இல்லை ரொம்ப கஷ்டம். அப்புறம் பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, எப்படி சரி இருக்கும்? 5ல் விளையாடுது, இங்கே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. 5ல் விளையாடுது, 50ல் விளையாது. இன்றைக்கி எல்லாம் ரொம்ப லோ பேட்டரியில் இருக்கிறீங்க. அது என்னமோ தெரியல, ஒர்ஷிப் பண்ணும்போதும் சரி இப்போ சரி பேசவே மாட்டீங்க. என்ன எப்படி இருக்குது? நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா 12:30 மணி தான் இன்றைக்கி. நீங்கள் கூட பேசுனீங்கன்னா ஷார்ப்பாக 11:15 முடிச்சிருவேன். நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது முடியுறது. சொல்லுங்கள், 5ல் விளையாடுது என்ன ஆசை பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் உங்களை விரைவாக அனுப்புவதற்கு நான் பிரயாசப்படுறேன். பாருங்க, பிரயாசப்பட்டேன், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பிரயாசப்பட்டேன், உங்களை முடிச்சு அனுப்பிடுறேன். இங்கே பாருங்க, 5 வயசில் அவனுக்கு இந்த தேவ பக்தி இல்லைன்னா வேற எந்த வயசில் அவன் தேவ பக்தி உள்ளனா வளர முடியும்? இப்போ அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா வேற எப்போ அவன் கீழ்ப்படியுமா? வாலிபன் ஆகிட்ட பிறகு திருந்த மாட்டான், அவன் போய் சொல்கிறான், ஐயோயோ வீட்லேயே இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? சின்ன வயசுலேருந்து அடித்து உதச்சி அது எங்கேயும் போகக்கூடாதுப்பா, சர்ச்சுக்கு வரணும்ப்பா, அங்கே வேலை இருக்குதுப்பா. அவனுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அந்த சூழ்நிலை. பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி நிற்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நானும் அப்படி தான் இருந்தேன். என்ன அடி, ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கும். நான் அடி வாங்காத பொருளுங்களே கிடையாது. உங்களை ஊக்கப்படுத்தும்படி சொல்கிறேன், எல்லாவற்றிலும் அடி வாங்கியிருக்கிறேன். மோரம், ஊதாங்கோல், மத்து, தோடப்பம், கரண்டி, சூடு ஜல்லிக்கரண்டி, உப்பில் முட்டி போடுறது, இது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தான் தேவ பக்தி உள்ளவனா நிற்க கர்த்தர் உதவி செஞ்சார். என்னை கண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக, ஐயோ பிள்ளைங்களை அடிக்கூடாது, அச்சா ஒலிக்கும் அப்படின்னு, ஐயோ குழந்தைய அடிக்கூடாதுன்னா நாளைக்கு ஒன்று அடிப்பான். அப்போ நீ கத்துனா கூட யாரும் வர மாட்டாங்க. உன் பிள்ளை ஐயோ அது அடிச்சுன்னுக்குது, நம்மள எங்கே அடிச்சு போடும். அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. உன் பிள்ளைய நரகத்தின் வழிக்கு தப்பு வைக்கிற தேவ பக்தி உள்ள சந்ததிகளாய் பிள்ளைகளை வளர்க்கணும். அதற்கு தாய் தகப்பன் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி யார் தான்? பெற்றோர் தான். நீங்கள் அப்படி இருக்கும்பொழுது தான் கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பார். இந்த வசனத்தின்படி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இந்த வார்த்தைகள் மேலே
உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியா இருக்கணும். வேதத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கணும். நமக்கு கர்த்தர் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இதன்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதித்து வளர்ப்பீங்கன்னா அவங்க சரியான நேரத்தில் அபிஷேகம் பெறுவாங்க, சரியான நேரத்தில் கர்த்தருக்காக எழும்புவாங்க, சரியான நேரத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், சரியான நேரத்தில் அவங்களுக்கு திருமணமாகும், சரியான நேரத்தில் அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி உண்டாகும், சரியான நேரத்தில் அவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை இந்த ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமை உள்ளவர்களாக நிறுத்தினா இந்த திருவசனமாகிய கலக்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை வளருங்க. அல்லேலூயா. அப்படி வளர்ப்பது தான் தேவ பக்தி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்குது, ஆனால் சீக்கிரமாக முடிக்க பிரயாசப்படுகிறேன். படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் உள்ள இந்த சந்ததிகள் யார் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால், தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்க யாரால பிறந்திருக்கிறாங்க? தேவனால் பிறந்ததுனால தேவ பக்தி இருக்கும், விசுவாசம் இருக்கும், கர்த்தரை நம்பி இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவர் செய்வார் என்ற முழு நம்பிக்கை, முழு விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். எதையும் நம்பி எதை பின்னாடி ஓட மாட்டாங்க, ஏன்னா அது தேவனால் பிறந்திருக்கிறது. ஆனால் உலகத்தில் பிறந்தது அப்படி இருக்காது. அதுக்கு ஆசைலாம் எங்கே தான் இருக்கும்? உலகத்து மேலே தான் இருக்கும். அழகாக பாடியிருப்பார் ஃபாதர் பெர்க்மன்ஸ். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். பாடுங்க பார்க்கலாம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதா உன் அபிஷேகம். இந்த உலகத்தினால நம்ம பிறக்கல, நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்குள்ளாய் உண்டு. ஆகவே நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாய் சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவருக்காக நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 லாபம் இருக்குது. ஒன்று ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது லாபம், இன்னொன்று என்னது வேற என்னது லாபம் இருக்குது? சாவு லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவங்க தான் தேவ பக்தி உள்ளவங்க. என்றைக்குமே மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு வருது, பிரச்சனை வருது, எந்த நிலைமையிலும் ஆண்டவரை மறுதளிக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பாங்க. அதுதான் பக்தி உள்ள சந்ததி. அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். முதலாவது பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். முதலாவது காரியம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று
தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ பக்தி இல்லாதவர்களை தெரிந்து கொள்ள மாட்டார். வேதத்தில் பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், மோசே, இன்னும் பல தேவ மனிதர்கள், 12 கோத்திரங்கள் எல்லாருமே யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் கர்த்தர் மேலே பயம் உள்ளவர்களாய் தேவ பக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தெரிந்து கொள்கிறாங்கன்றது தாண்டி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்றால் அவங்க தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்மளும் ஆண்டவரை தெரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவ பக்தியில் நிறைந்திருக்கணும். சாதாரணமாய் இந்த உலகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு இருக்கிற பக்தியை பாருங்கள், அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியங்களை பாருங்கள். உங்களை ஆண்டவர் அப்படிலாம் கேட்கலை. இல்லை, உங்களை நெருப்பு மீது அவர் நடக்க சொல்லலை. உங்களுடைய சரீரத்தில் கொக்கிகளை மாட்டி இழுத்துட்டு வாங்கன்னு உங்களை அவர் சொல்லலை. செருப்பு இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு வான்னு அவர் உங்களை கூப்பிடல. தோக்கிற ஆலயத்துக்கு செருப்பு ஷூ போட்டுன்னு வான்னு சொல்கிறார். அவர் மாதிரி யார் இருக்க முடியும்? நீ ஒரு யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணும், மஞ்சா ட்ரெஸ்ஸு, சிவப்பு ட்ரெஸ்ஸு போட்டு நீ கோயிலுக்கு வான்னு அவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு தேவ பக்தி ரொம்ப கம்மியாகுது. ஆனால் அப்படிப்பட்ட சகோதரர்கள் கூட தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கடவுள் அறியாத எத்தனையோ சகோதரிகளை பார்க்குறேன். சர்ச்சுக்கு துணிகரமாக செருப்பு போட்டுன்னு வர ஆளுங்க நான் பார்த்துக்கிறேன், நம்ம சர்ச்சுக்கு வரவங்கள. ஆனால் அந்த ரோட்டில் அந்த கடையாந்தரத்தில் நின்றுக்குன்னு செருப்பை கட்டி விட்டு ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு இல்லாத ஒரு தேவ பக்தி அந்த சகோதரிகளுக்கு இருக்குது பாருங்கள். அது பக்தியின் வெளிப்பாடு தான். ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டு. சபைக்குள்ளே வரும்போது பெண் பிள்ளைங்க தலையில் துணி போடணும் அப்படின்றது ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணோம்? முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுன்றது ஒரு பக்தியின் வெளிப்பாடு. சர்ச்சுக்குள்ளே வந்து உக்காந்தவொடனே திருன்னு முயற்சின்னு இப்படி பார்க்குறது, மூடி இப்படி இழுத்து விட்டுன்னு இப்படி பார்க்குறது, யார் வந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது, அப்படியே ஒர்ஷிப் பண்ணும்போது தலை சொஞ்சினே இப்படி யாராக இருக்குன்னு அப்படியே பார்த்துறது. என்ன யார் பார்த்தீங்கன்னா போகுது? அது பக்தி இல்லை. அது வந்து ஜோமும் பண்ணாது, முட்டி போடுறது, எது கோயிலுக்கு வரனே தெரியாதது. இந்த கோயில் மாடுங்க இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க அந்த மாடுங்களெல்லாம். அது கோயிலே சுற்றின்னு கிடக்கும். யாருன்னா போகிறத சாப்பிடும், அது கோயிலே கிடக்கும். அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் கோயில் மாடு மாதிரி ஆகிட்டுக்கிறோம். கோயிலே இருப்போம், சுற்றின்னு கெடுப்போம். ஆனால் தேவ பக்தி இருக்குதான்னு கேட்டால் பக்தி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உலகம் பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் பார்த்ததுனால தான் என்னங்க தெரிஞ்சு நிற்க வச்சிருக்கிறார். நீங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அது. எங்கள் பெற்றோர் கண்டுபிடிக்க முடியாத விஷயம், என் மனைவி கண்டுபிடிக்க முடியாத விஷயம், ஏன் என்னாலே கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அது. ஏதோ ஒன்று பார்த்துருக்கிறாரு, ஏதோ ஒரு பக்தியை, ஏதோ ஒரு வைராக்கியத்தை, இவன் இருப்பான் இவன் நிற்பான் அப்படின்றது கர்த்தர் இது தெரிஞ்சுக்கிறதுனால நிற்க வச்சிருக்கிறாரு. உங்களை பக்தி உள்ளவனாய் தெரிஞ்சுக்கிறதுனால தான் யூத் லீடராக வச்சிருக்கிறாரு பிரதர். ஏதோ ஒரு சின்ன உண்மை விசிபி ஊழியராக வச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன உண்மை, ஏதோ ஒரு பக்தி உங்ககிட்ட பார்த்தனால்தான் கொயரில் இந்த வயசில் அங்கி போட்டுன்னு உட்காந்து நிற்கிறீங்களே. உங்களை விட எவ்வளோ பெரிய சீனியர் பாடகர் பி சுசீலா, ஏ சுசீலா எல்லாம் உட்காந்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அங்கிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பக்தி கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. பாஸ்டர் பார்க்காதது. நான் உங்ககிட்ட அந்த பக்தியெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் அவங்கள காலத்துக்கும் குறை சொல்கிறதுக்காக நிற்கிறேங்க. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு பக்தி, நீங்கள் அதை நினைக்கிறீங்களா தெரியல, நீங்கள் அதை யோசிக்கிறீங்களா தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பக்தி, ஏதோ ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் உங்ககிட்ட பார்த்ததுனால தான் இந்த சின்ன வயசில் நீங்களாம் அங்கி போட்டு உக்காந்துட்ருக்கிறீங்க. பல பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்கள் ஐக்கிய தலைவராக, பெண்கள் ஐக்கிய தலைவிகளாக, யூத் கேர்ள்ஸ் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. தம்பி, நான் பார்க்காத ஒரு உண்மையை கர்த்தர் உங்ககிட்ட பார்த்துருக்கிறார். அதனால் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணக்கூடாது?
நீங்காமல் இருக்கணும். விட்டுட்டு போன ஆளை மாற்றிடுவார் ஆண்டவர். அதனால் பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு உன்னிடத்தில் அந்த பக்தியை பார்த்ததுனால தான் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருமே பார்க்க முடியாத ஒரு பக்தியை கர்த்தர் உன்னிடத்தில் பார்த்தனால்தான் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். எனக்காக இவன் செய்வாயா, எத்தனை கஷ்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் எனக்காக அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பான் அப்படின்றத கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அதனால தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ பாஸ்டர் வேறு ஆள் கிடைக்காம உங்களை போட்டு வைக்கல, ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆள் இல்லாமலாம் போடல, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த பணிகளாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்போஸ்தலர் 2:10 நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிறார்கள் என்றால், கொர்நேலியு என்று சொல்லப்பட்டுகிற ஒரு மனிதனை குறித்து, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் தேவ பக்தி. ஆகவே தான் ஆண்டவர் இந்த கொர்நேலியுவை தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கூட பேசினா சீக்கிரம் வச்சிருவேன். சொல்லுங்கள், நம்ம எப்படி இருக்கணும்? வெரி குட். தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். டைமுக்கு பயந்தவங்களாக இருக்கக்கூடாது. பிசாசுக்கு பயப்படுறாங்க, நாய்க்கு பயப்படுறாங்க, மனுஷங்களுக்கு கூட பயப்படுறாங்க, ஃபைனான்ஸ்கார் வந்தால் பயப்படுறாங்க, ஒழிஞ்சுக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருந்துக்கணும் இல்லைன்னு சொல்லி அனுப்புன்றாங்க. எல்லாருக்கும் பயப்படுகிற பயம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இந்த ஒரு விஷயம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு பயப்படுற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு பயப்படுறது பெருசா, இல்லை ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயப்படுறது பெருசா? ஒருத்தருக்கு பயந்துருங்க. இந்த உலகத்துக்கு பயப்படுன்ற அவசியம் கிடையாது. அவர் ரட்சிகராக இயேசுக்கு நீங்கள் பயந்துருங்க. அவன் பக்தி உள்ளவனாய், தேவ பயம் உள்ளவனாய், தன் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆகவே தான் கொர்நேலியுவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட பக்தி உள்ள குடும்பங்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொள்வார். இரண்டாவது காரியம், பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? செவி கொடுக்கிறார். எல்லார் ஜபத்தையும் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டார். தன் வேதத்தை கேளாதபடிக்கு தன் காதுகளை அழைத்துக் கொள்ளுடைய ஜபம் அவருக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குதுன்றாரு. வேதத்தை நான் வசனத்தை கேட்க மாட்டேன் பிரதர், வசனம் பேசும்போது நைஸாக எழுந்து வெளியே போயிடுவோம் பிரதர், அப்படியே போயிடு பிரதர். ஜபம் நீ வசனத்தை கேட்காதபடி உன் காதை அடைச்சிக்கிட்டீங்கன்னா, வசனம் உனக்குள்ளே போகாததுக்கு நீ இடம் கொடுக்கலனா எப்படி நீ தேவ பக்தி உள்ளவனா நடந்து கொள்ள முடியும்? எப்படி கர்த்தர் உன் ஜபத்துக்கு செவி கொடுப்பார்? எப்படி உன் வேண்டுதல்கள் கேட்கப்படும்? பிரதர், நான் சுத்தமாகணும், என் வாழ்க்கை சுத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும், நான் உண்மையாக இருக்கணும்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக போகணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எனக்குள்ளே போகும்போது தான் என் இருதயம் சுத்தமாகும். என்னோடு பேசுகிற ஒரு அனுபவம் இந்த வேதத்துக்கு உண்டு. தினமும் எனக்கு நடக்க வேண்டிய வழியை இந்த வேதம் காட்டுகிறது. இதன்படி நான் படிக்கும் பொழுது, இதன்படி வாழ என்னை அர்ப்பணிக்கும் பொழுது என் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், மன வைராக்கியங்கள், கோபங்கள், எல்லா விரோதங்களை கர்த்தர் மாற்றி, எல்லா பகைஞ்சன்களுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி என்னை தூய்மை உள்ளவனாக என்னோடு கூட இருந்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். நான் ஏனோ தானே ஒரு வாழ்க்கையை வாழுவேன், எல்லாரும் போல இருப்பேன், ஜெபம் பண்ண இயேசு எனக்கு செய்வார். அவர் சொல்லுகிறார், நாமத்தினால் எதை கேட்டால்
ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவாங்க. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால நான் அவர் போய் எவ்வளோ பாவம் அக்கிரமம் பண்ணுவேன், ஊரை ஏமாத்துவேன், எல்லா வேலையும் செய்வேன், ஆனால் முட்டி போட்டு இயேசுவின் நாமத்தில் நான் சத்தியமாக ஒன்று எனக்கு தெரியாதுன்னு வர்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உம் நாமத்தினால் இதை செய்தேன், உம் நாமத்தினால் நான் பிசாசு ஓட்டும் நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சேன்னா ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை அறியேன். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செஞ்சார். ஆனால் இதெல்லாம் அவன் செஞ்சுக்கிறேன், யாருக்காக செஞ்ச? எல்லாரும் கொண்டு செய்வார் ஆண்டவர். அவருடைய நாமத்தினால் நீங்கள் கேட்குறது நடக்குது. ஆனால் நீங்கள் எது கேட்டால் உங்களுக்கு கிடைக்காத காரணம் நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இல்லாததுனால நீங்கள் ஜெபம் பண்ணால் அவருக்கு செவி கொடுக்க மாட்டார். நீங்கள் பேசும்போது அமைதியாக இருக்கிறதா என்ன அர்த்தம்? 2 பேர்கிட்ட அமைதியாக இருப்பார். ஒன்று ரொம்ப அன்பாக இருக்கிறவங்ககிட்ட அமைதியாக இருப்பார். இன்னொன்று யாருக்கு பேச விருப்பம் இல்லாதவங்ககிட்ட பார்க்கவும் மாட்டார், பேச மாட்டார். அவங்ககிட்டலாம் உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, உங்கள்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. கடந்த நாட்கள் நான் அதை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். சாமுவேலும் அந்த ஒப்பினி பெனாகாஸ் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல வளர்கிறாங்க ஏலியின் வீட்டில். ஏலி ஒரு மிகப்பெரிய ஊழியக்கார். அவர்கிட்ட ராஜாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க. ராஜாங்கெல்லாம் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசியிருந்தார். ஏலிக்கிட்ட ரொம்ப பேசுவார். அதனால தான் அந்த ராஜாவே அவங்களுக்கு கேட்டு தான் செயல்படுவார். அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க, ஒப்பினி பெனாகாஸ். அவங்கக்கிட்டையும் கர்த்தர் பேசலை, இந்த ஊழியக்காரங்கிட்டையும் பேசலை. ஆனால் அங்கே பணிவிடை செய்கிறதுக்காக அந்த அம்மா பால் மறந்த ஒரு குழந்தைய நான் பொறுத்தனையாய் கொண்டு வந்து விட்டு போனாங்க பாரு. ஆண்டவர் ஊழியக்காரங்கிட்டையும் பேசலை, ஊழியக்காரங்கிட்ட பிள்ளைங்கிட்டையும் பேசலை. அங்கே உட்காந்து இப்போ பாஸ்ட்டுக்கு தண்ணி மொண்டு கொடுத்துட்டு பாஸ்ட்டு பேக் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்குது பாரு. அந்த பையன்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட பேசி பார்த்தாரு. அவங்க மதிக்கிற உங்ககிட்ட பேசும்பொழுது, கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போனீங்கன்னா, யாருன்னா உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கேட்காத மாதிரி போனீங்கன்னா திரும்ப உங்ககிட்ட பேசுவாங்களா? ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரிக்கிறார். உங்ககிட்ட வார்த்தைகள் எத்தனையோ முறை உங்ககிட்ட பேசுறார். நீங்கள் அவர் பேசும்போதெல்லாம் நீங்கள் செவி கொடுக்காததுனால உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு ஏலி கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஏலியின் பிள்ளைகள் கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க வீட்டில் வேலை செய்கிற சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஏற்றத்தாழ்வு தரம்லாம் பார்க்க தெரியாது. மனுஷன் தான் தரம் பார்ப்பான். வசதி வாய்ப்புகள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நல்லா கொடுக்குறாங்க, நல்லா செய்யணும், அவங்க நல்லா செய்கிறாங்க, நல்லா செய்யணும், இவங்க ஒன்றும் கொடுக்குறது இல்லைங்க, போகக்கூடாது. இதெல்லாம் மனுஷனுடைய பார்வை. ஆனால் ஆண்டவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கிற ஆண்டவர். அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரன் அவங்கள அங்கே வேலைக்கு வந்தவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறிட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சாமுவேல் கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தது. ஏன்னா இவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத சந்ததிகளாய் மாறி போனாங்க. ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசுறது உங்கள் காதுக்கு கேட்காதபடிக்கு அடைக்கப்படுறதுக்கு காரணம் தெரியுமா? உலகத்து மேலே இருக்கிற ஆசை, உலகத்து மேலே இருக்கிற வைராக்கியம் உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிச்சிடும். ஆகவே ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். பக்தி உள்ளவனுக்கு தான் கர்த்தர் செவி கொடுப்பார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும். பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்றால், இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ, அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பக்தி உள்ளவனுக்கு செவி கொடுக்கிறவராய் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பாவிகளுக்கு
தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால். இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, அந்த உலகத்தினுடைய சித்தத்தை, உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஓடாதீங்க. அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பக்தி உள்ளவர்கள், உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். அப்படி ஒருத்தருக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அவர் பார்த்தீங்கன்னா லூக்கா 2:25 நம்ம வேத பாடமாக வாசித்தோம். சிமியோன் என்கிற மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் தேவ ஆலயத்தில் காத்து கொண்டவனாய் இருந்தான். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறக்கப் போகிறார் மரியின் வயிற்றில் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு உரைக்கப்பட்டு அவருக்கு ஒரு ரகசியம் சொல்லப்படுது. நீ அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்ட, உன் கண்கள் ரட்சணியத்தை கண்ட பிறகு என்ன பண்ணுவ, நீ சாவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம். அதே போல் மரியாள் குழந்தை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டு அந்த குழந்தை கையில் தூக்கி அவர் சொன்னார், என் கண்கள் ரட்சணியத்தை கண்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தி உள்ளவனா தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்த சிமியோனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தயை செய்வதற்கு காரணம் பக்தி உள்ளவனாய் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்ததுனால அவருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அவரை தன்னுடைய கரங்களில் ஏந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார். நீங்களும் பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய நியாயப்பிரமாணமாகி இந்த திருவசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக பக்தி உள்ளவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார். ரட்சிக்கிறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் சொல்ல, காப்பாற்றப்படுறது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மரணத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார். ஆண்டவர் என்னை வலு சர்பத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார். ஆண்டவர் என்னை தீங்கின் கரத்திலிருந்து ரட்சித்தார். ரட்சிக்கிறதுன்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையிலிருந்து உங்கள் கூட இருந்து உங்களை தப்புவிக்கிறது தான். சங்கீத 91 வாசிப்பேன்ல, அவனை தப்புவித்து நான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். நாமத்தை அறிந்திருக்கப்படல உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தான் கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். எனக்கு கர்த்தர் மேலே எந்த ஒரு வைராக்கியமும் பக்தியும் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எப்படி நம்ம தப்புவிக்கப்படுவோம்? சிக்கல்களை தான் மாட்டிகிட்டு இருப்போம். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ள. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்களோ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக ஆக்கினைக்குள்ளான நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமா, ஆண்டவர் உங்களை எதுக்காக உருவாக்கிறார்? நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று துர்மார்க்கனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அப்படி ஒரு மனிதன் இருந்தால் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அனனியா என்று சொல்லப்படுகிற மனுஷன் பக்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டான். சகேயுடைய வீட்டுக்கு கர்த்தர் சென்று ரட்சிப்பு கொடுத்தார். அவனுக்குள்ளே இருந்த வாஞ்சை, அவனுக்குள்ளே இருந்த ஒரு ஆண்டவரை பற்றிய ஒரு ஏக்கம் அவனை பக்தி உள்ளவனாய் நிறுத்ததுனால அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது. அதே போல் கடல் மேலே நடந்து வர சொன்ன உடனே பேதுரு அந்த கடல் மேல் நடந்து வந்தார். அந்த தண்ணியில் முழுகும்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அப்படி ஒரு விசுவாசிக்கும் பொழுது பாருங்களேன், அது அந்த பிரதர் ஜான் ஜவராஜ் பாடியிருப்பார். அவர் நீத தெரிந்த ஒரு மீனவனாக இருந்தும் அவர் கை தூக்கி நிறுத்துவார்னு நான் காத்துட்டு இருந்தேன். நான் என்ன நானே ரட்சித்துக்க முடியாது ஆண்டவரே, என்னை நீங்கள் ரட்சிக்கணுன்றது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா.
நிறைய பேர் நினைப்பின திறமை எனக்கு என்னை காப்பாற்றியது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது, உங்களை கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ஒரு ஆமென். நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, தீமையிலிருந்து என்னை விலக்கி ரட்சியும், பாதாளத்தின் வாயிலிருந்து என்னை விலக்கி ரட்சியும். அவன் முழுகி போகாதபடி அவருடைய கரம் வந்து அவனை ரட்சித்து உயிர்ப்பித்தது போல உங்களையும் நீங்கள் ஒரு முழுகி போகிற சூழ்நிலை இருக்கலாம். பாவத்திலும் சரி அக்கிரமத்திலும் சரி கர்த்தர் நீங்கள் முழுகி போகாதபடி உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களை தூக்கி ரட்சிப்பார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருங்க. மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேருதில் பற்றுதலாக இருப்பது நலம். அவனை நம்பாதீங்க. மனுஷன் மேலே இருக்கிற பயத்தெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய செய்கைகளை அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்துருங்க. பக்தி உள்ளவர்களாக இருங்க. மனுஷ பார்வைக்கு பக்தி அல்ல, எல்லாம் பார்க்குற பார்வைக்கு ஒரு பக்தி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை அழைக்கலை. உங்கள் வாழ்நாள் முழுதும் உண்மையான பக்தி ஒரு செயலை துவங்கும் பொழுது இல்லை ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபத்தோடு செய்கிறது ஒரு தேவ பக்தியினுடைய வெளிப்பாடு. சின்ன விஷயமா இருந்தால் கூட ஜெபம் பண்ணி செய்கிறீங்களா, அது ஒரு பக்தியின் வெளிப்பாடு. ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். எந்த துவக்கமாக இருந்தாலும் ஜெபத்தோடு ஆண்டவர் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்றது தான் என்னது பக்தி வைராக்கியம். இன்றைக்கி எல்லாரையும் முன்னே நிறுத்த நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவரை முன்னே நிறுத்துறோமா யோசிச்சு பாருங்கள். அவரை முன்னாடி வைங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலே தேவ பக்தி உள்ளவர்கள் குறைந்து விட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த வைராக்கியத்தை சொல்லிக் கொடுக்குற வளர்க்குற பெற்றோர் குறைஞ்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றுகிற வைராக்கியத்தை சொல்லிக் கொடுங்க. தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கென்று பிள்ளைகளை வளங்க. இந்த 3 காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் செவி கொடுக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இன்றைக்கி உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.